எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு பெரிய டாபிக்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த டாபிக் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாம எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ்னா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம அந்த கமிட்மெண்ட் இல்லாம இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். ஏன் அப்படின்னா, நானும் அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படிங்கறதுனால குட்டீஸ் ரேஞ்ச்ல யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா, ஒரு கமிட்மெண்ட் இல்லாத ஒருத்தங்க, அதாவது ஹஸ்பண்ட் கிட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு டியூட்டியோ நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு இல்லை இல்லையா. நம்ம 10 மணிக்கு ஒர்க்குக்கு 9:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புறோம் இல்லையா. அவங்க எல்லாருக்கும் இல்லை ஸ்கூல் இருந்தா மட்டுமே சீக்கிரம் கிளம்பிட்டு லீவ்ல எல்லாமே 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. ஸோ அம்மா அப்பாக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க குட்டீஸோ ஒரு 30 வயசுக்கு இருக்கவங்க எல்லாத்தையுமே கூட்டுதாங்க. ஏன்னா இது ஒரு ரொட்டீன் வீடியோ அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன ரொட்டீன் போடுறதுனே தெரியல மேம், நீங்களே ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு 5 ரொட்டீன். நம்ம வந்துட்டு 20 சொன்னா தானே நமக்கு என்ன ஃபாலோ பண்ணதே தெரிய மாட்டேங்குது. அதனால ஒரு 5 ரொட்டீன் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியா இருக்கும், கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ரொட்டீனா மேம் அப்படின்னா அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணாம தானே இருக்கீங்க, அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எல்லாருமே நான் அடிக்க தான் போறீங்க, என்ன மேம் இவ்வளோ கஷ்டமா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, நேரத்துல எந்திரிக்கணும். கண்டிப்பா நேரத்துல எந்திரிக்கணும் செல்லுங்களா. நம்ம நேரத்துல எந்திரிச்சா மட்டும்தான் எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி நடக்கும். I see a lot of successful people saying that நேரத்துல எந்திரிச்சா மட்டும் போதுமா, நம்ம 11 மணிக்கு எந்திரிச்சாலும் அந்த டேவை எஃபெக்டிவா வச்சிருக்கிறோமா இல்லையாங்கிறது தான் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்கார்டிங் டு சித்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது which is 3:30 5:30 எனி டைம் யூ கேன் வேக் அப். ஐ யூஸ்வலி வேக் அப் அட் 5 o'clock 5:30 மாதிரி அப்படி எந்திரிப்பேன். ஆனால் 4 o'clockலாம் எந்திரிச்சிட்டு மூஞ்சியை கழுவிட்டு நான் ஒரு சில டேஸ்லாம் ஆரம்பிக்கும் போது என்ன இவ்வளோ அமைதி, இவ்வளோ ஒரு பவித்திரமா ஸ்பிரிச்சுவலாக இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணுவேன். ஸோ நான் வந்துட்டு அவ்வளோலாம் உங்களை கஷ்டப்படுத்தல. அட்லீஸ்ட் 5:30 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அழகான ஒரு டைம். எந்திரிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7 days எனக்காக 5:30 எந்திரிச்சு மட்டும் பாருங்க காலையில். ஸோ 5:30 எந்திரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 9:30 9:45 10 o'clock or 10:15 தூங்க போகணும். நம்ம லேட்டா தூங்கணும் அப்படின்னா மார்னிங் வேக்கிங் அப் டைம் வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்கா எக்ஸாஸ்டடா தான் இருக்கும். எந்திரிக்கும் போதே டயர்டா எந்திரிப்போம், ஆனா எந்திரிக்கும் போது ரொம்ப ஆக்டிவா தானே எந்திரிக்கணும். ஸோ கொஞ்சம் உங்களோட ஸ்லீப்பிங் ஹார்ஸ் வந்துட்டு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி தூங்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு அழகான ரொட்டீனா இருக்கும். ஒன்ஸ் இன் அ வைல் லைக் வீக்லி ஒன்ஸ் ஒரு சாட்டர்டே நைட் நான் முழிக்கிறேன் அப்படின்னா மார்னிங் ஃபுல்லா நீங்க தூங்கி எந்திரிக்கலாம். ஆனா மற்ற நாட்கள் வேலை இருக்கோ இல்லையோ, நம்ம வந்துட்டு ஒரு ஒர்க்குக்கு போறோமோ இல்லையோ, ஸ்கூல் இருக்கோ இல்லையோ, எதுவா இருந்தாலும் நீங்க எந்திரிச்சிட்டா மட்டும்தான் அந்த ரொட்டீன் இட் வில் மேக் யூ a better person, it will make you a successful person also. என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எங்களோட ஸ்டாஃப்ஸே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், என்ன பண்றீங்கன்னா மேம் சொல்லுங்க அப்படிம்பாங்க. கேட்டா 9:30 9:45 தான் எந்திரிப்பாங்களே, மெயினாக இந்த எடிட்டர்ஸ் மட்டும்தான். ஏன்னா நைட் ஃபுல்லா மேம் நாங்கள் அப்படியே எடிட் பண்ணி அப்படியே பண்ணிக்கிட்டோம் பண்ண என்னடா நைட் ஃபுல்லாக ஆட்டம் தானே அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இஃப் யூ வாண்ட் யுவர் டே டு பி வெரி பிளசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் ஒரு 35 செட்டில் ஆகி நான் உட்கார்ந்த இடத்துல எனக்கு எல்லாமே நீட்டா இருக்கணும் அப்படின்னா waking up at 5:30 and planning your day is very important. 5 மணிக்கு எந்திரிச்சு என்னக்கா பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, do something but don't scroll. அந்த எந்திரிச்சு உட்காந்துட்டு நான் போனையே பார்த்துட்டு இருந்தேன் 8:30 மணி வரைக்கும் 3 hours ஸ்கிரீன் டைம் முடிச்சிட்டேன் ஜாலி அப்படின்னு சுத்தக்கூடாது. அதாவது 10 minutes நீங்க ஆக்சுவலி ஃபோன் பார்க்கக்கூடாது, பட் ஸ்டில் நம்ம அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஒரு 10 minutes கான்ஷியஸா ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஜேர்னல் பண்ணலாமா, பெஸ்ட் என்ன தெரியுமா, வெளியே போய் நடக்கிறது தான். ஐயோ நீங்க மார்னிங் ப்ரீஸ் வந்துட்டு நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா you will get addicted to it. நான் மார்னிங் எந்திரிச்சு 5:30 எந்திரிச்சோன்னே எங்கள் பெட்ரூம் சேனல் வந்து திறந்துட்டேன் அப்படின்னா அவ்வளோ இந்த லைட்டிஷ் கொஞ்சம் டார்க்கிஷ் ப்ளூ கலர் ஸ்கை தெரியும், சூப்பராக இருக்கும். சென்னையில் இருக்கிற ஹியூமிடான ஒரு வெதருக்கு வந்துட்டு மார்னிங் அந்த 5:30 அந்த ப்ரீஸ் வந்துட்டு அவ்வளோ சிலுன்னு இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நாங்களே இப்படி இருக்கோம்னா கோயம்புத்தூர், ஈரோடு, பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. அதை காலையிலே எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. இந்த 9 மணி 8 மணிக்கெலாம் தயவு செஞ்சு எந்திரிக்காதீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஒரு 10 minutes to 5 minutes வந்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒரு நார்மல் அப்படி தூங்கிடக்கூடாது சரியா. ஸோ எந்திரிச்சிட்டு ஒரு 5 minutes வந்துட்டு டாக் டு த யூனிவர்ஸ். எனக்கு வந்துட்டு இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் லைஃப் இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஐ ஷுட் ஹேவ் திஸ், ஐ ஷுட் ஹேவ் தட், நான் வந்துட்டு நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய சம்பாரிச்சு நிறைய சேரிட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை இப்போ என்னோட ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ணணும். வாட் எவர் யூ திங்க் யூனோ, அது என்ன வேணாலும் யூ கேன் ஆஸ்க் த யூனிவர்ஸ் ஆர் இஃப் யூஆர் ரொம்ப கடவுள் பக்தி இருந்துச்சுன்னா கடவுள் கிட்ட கேட்கலாம், எனிதிங். பட் யூ ஹேவ் டு மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன வேணுமோ அதை கேட்கணும். கேளுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், அந்த மாதிரி தான். ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தட் நிறைய உங்களையே மாற்றும், கிரியேட்டிவ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் எந்திரிச்சு ஃபோன் மட்டும் நோண்டாதீங்க, அதுக்கு நீங்கள் எந்திரிக்காம தூங்கிட்டே இருக்கலாம். எந்திரிச்ச உடனே ஒரு டக்குன்னு பண்ணுறதுக்கு ஒரு 3 நல்ல விஷயம் சொல்லுங்க மேம் அப்படின்னா, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் என்னோட பேஷன்ஸோட மோஸ்ட் ஃபேவரட், என்னோட வாங்க பழகலாம் மெம்பர்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் என்ன தெரியுமா, ஆயில்
ஆயில் புல்லிங் தான். எந்திரிச்ச உடனே ஒரு 100 ml தண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம குடிச்சுக்கணும். பொறுமையா குடிச்சிட்டு கிச்சனுக்கு போயிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் எடுத்து வாயில போட்டுட்டு கொப்பளிச்சுட்டே ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போகும்போது நம்ம ஒரு 10 minutes to 5 minutes ஸ்பெண்ட் பண்ணுவோமா, அப்போ ஸ்பெண்ட் பண்ணும்போது வாயில ஃபுல்லா அது ஃபுல்லா நீங்க கொப்பளிப்பீங்க. 2 minutes கொப்பளிப்பீங்க, ஒரு 1 minute வந்துட்டு வாய்க்குள்ள அப்படியே அப்படின்னு வச்சுப்பீங்க. திருப்பி ஒரு 2 நிமிஷம் கொப்பளிப்பீங்க, அப்புறம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மோஷன் போயிட்டு சிங்க்ல வந்துட்டு எல்லாத்தையும் துப்பிடுங்க. ஆயில் புல்லிங் முடிஞ்சு. அதுக்கு நீங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. முடிச்சுட்டு ஒரு 10 minutesக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு டூத் பவுடர் போட்டு பிரஷ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இது ஒரு மார்னிங் ரொட்டீன். மேம் எந்திரிச்ச உடனே என்ன பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் பச்சை தண்ணியில போய் முகத்தை பளிச்சுன்னு கழுவிட்டீங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மார்னிங் ரொட்டீனா வச்சுக்கோங்க. அண்ட் ஆஸ் யூஸ்வல் எந்திரிச்ச உடனே ஒரு 1 or 2 hours வந்துட்டு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஐ வேக் அப் அட் 5:30, 6:30, 7:30 கரெக்டாக 7:30க்கு என்னோட ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்துட்டு என்னோட உடம்புக்குள்ள போயிடும். ஸோ ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்துட்டு எல்லாருமே குடிக்கலாமா அப்படின்னா, குட்டீஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக குடிக்கலாம். ஆனால் எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, எனக்கு வந்துட்டு ஒரு சில ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்கு, கிட்னி இஷ்யூ இருக்கு, லிவர்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றவங்களோ, நான் ரொம்ப வெயிட் போட்டிருக்கேன், எனக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா நீங்க வந்துட்டு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. ஆனால் நான் ஆக்டிவா இருக்கணும், எனக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு, நான் ரொம்ப சோம்பேறியா இருக்கேன், எக்ஸ்ட்ரீம்லி லேசி, மைண்ட் ஒரு மாதிரி வேலையே செய்ய மாட்டேங்குது, எனக்கு வந்துட்டு ஐ நீட் ஹெல்தி ஃபுட், அனீமிக்கா இருக்கேன், ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க டெஃபினெட்லி யூ கேன் டேக் ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி. நான் திருப்பி இதோட ரெசிபி சொல்றேன். ஒரு 10 பாதாம் போட்டுக்கோங்க. நீங்க பீல் பண்ணியும் போடலாம், பீல் பண்ணாமையும் போடலாம் அதோட ஸ்கின். 10 பாதாம், 5 பிஸ்தா, 3 டேட்ஸ், 2 ஃபிக், 15 உலர் திராட்சை, 4 வால்நட். இது வந்துட்டு ஒரு காம்பினேஷனா. நைட் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 டைம் கழுவிடுங்க, அதாவது அலசிடுங்க. அலசி அந்த மேல இருக்கிற பூச்சி ஏதாவது இருந்தது, அதுல இருக்க கெமிக்கல்ஸ் ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு அலசி கொட்டிட்டு 4வது ஒரு தண்ணி போட்டு சோக் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் சோக் பண்ண தண்ணியிலே போட்டு நீங்க கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும், செம டேஸ்டா இருக்கும். இல்ல எனக்கு ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சோக் பண்ண தண்ணியெல்லாம் கொட்டிட்டு கிரைண்ட் பண்ணும்போது புது தண்ணி போட்டு கூட நீங்க கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்டா தாராளமா எடுத்துக்கலாம். இது யாரு பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிப்பேன், இல்ல அன்ஹெல்தியா எடுப்பேன், இல்ல வெளியே போய் இட்லி தோசை தான் சாப்பிடுவேன்னு சொல்றவங்க வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்டா உங்களுக்கு இருக்கும். இல்ல நான் வந்துட்டு நார்மலா நல்லா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன்னு சொன்னா அண்டர் வெயிட்டா இருக்கீங்க, நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட் போடணும், இன்னும் கொஞ்சம் எனக்கு ரத்தம் ஏறணும்னு நினைக்கிறவங்க ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி கூடவே வந்துட்டு நீங்க ஏதாவது இட்லியோ ஒரு தோசையோ ஒரு முட்டையோ எக்ஸ்ட்ராவா நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனா நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பிரேக்ஃபாஸ்டா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூட வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே வயிறு ஃபில்லிங்கா இல்லைன்னா ஒரு 2 முட்டை ஒரு வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். ஸோ மார்னிங் ரொட்டீன் இஸ் டன். ரெண்டாவது உங்க ரொட்டீன்ல நீங்க கண்டிப்பா கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒர்க் அவுட். ஐம் வெரி சாரி, எல்லாமே கஷ்டமா கொடுக்குறேன்னு நினைக்கிறேன், ஆனா இது ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா செம ஈஸி ஆயிடும். ஸோ ஒர்க் அவுட் இஸ் நத்திங் பட் ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே ஓடுங்க, ஆடுங்க, தாவுங்க, குதிங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்க, ஜிம் போங்க, ஸ்விமிங் போங்க. நோ 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 நோ, ஜஸ்ட் வாக். வாக்கிங் இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே ஆஃப் ஒர்க் அவுட். அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ பிகினர் இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் மேம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா நடங்க, நடந்துகிட்டே இருங்க, ஸ்லோவா நடங்க, ஸ்பிளிட் வாக் பண்ணுங்க. ஸ்பிளிட் வாக் அப்படின்னா 20 minutes பண்ணுங்க, கால் வலிக்குதா ரெஸ்ட் எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 3 or 4 minutes அப்படியே சும்மா உட்காந்துட்டு திருப்பி ஒரு 20 minutes நடுங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுங்க. அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து ஸ்பிளிட் வாக் பண்ணுங்க. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் நவ். அதுக்கப்புறம் அதை நம்ம எவ்வளோ கொண்டு போறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட கையில இல்லை, அது நம்ம உடம்பே தானா நம்ம நடக்க வச்சிரும். ஒன்ஸ் நீங்க நேச்சருக்கு கூட பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே போறது, கிரீன்ஸ் பாக்குறது, காலைல எந்திரிக்கிறதுலாம், அப்போ வந்துட்டு your body அந்த பயாலஜிக்கல் கிளாக்கே சேஞ்ச் ஆயிடும். யூ வில் நாட் நீட் அன் அலாம் எந்திரிக்கணும் 5:30க்குலாம் அப்படிலாம் இல்லை. பயாலஜிக்கல் கிளாக் தானாவே அதை முழிக்க வச்சு தானா மோஷன் போக வைக்கும், தானா எந்திச்சு வெளில போ அப்படின்னு வந்துட்டு சொல்ல வைக்கும். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஒரு 21 days to 30 days வந்து இதை பழக்கினா மட்டும் போதும். ஆல் மை விபி வாங்க பழகலாம் வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க வந்துட்டு மேம் பழகிடுச்சு மேம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தட் இஸ் த ரொம்ப மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் திங் ஐ கேன் எவர் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை மேம் நான் ரொம்ப நாளாவே நான் 10K ஸ்டெப்ஸ் தான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, யூ ஹேவ் டு என்ஹான்ஸ் யுவர் ஒர்க் அவுட் ஈச் அண்ட் எவ்ரி மந்த். நான் முதல் மாசம் 8K நடந்தேன், அப்புறம் 2வது மாசம் 10K, அதுக்கு அடுத்த மாசம் 12K, அதுக்கு அடுத்த மாசம் 14Kன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் ஒர்க் அவுட்ஸ். அதாவது ஒரே விஷயத்த திருப்பி பண்ணிட்டு இருந்தோம்னா பாடியில எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இஃப் யூ வாண்ட் டு லூஸ் மோர் வெயிட், இஃப் யூ வாண்ட் டு பிகம் மோர் ஸ்டாமினா பயங்கரமா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க ஜிம்லாம் போனீங்க அப்படின்னா டெட் லிஃப்ட்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம், வித் குட் ட்ரைனிங் நீங்க பண்ணுங்க. பட் ஸ்டில் 8 தான் முடியுது அப்படின்னா உங்க ட்ரைனர்ஸ் எல்லாம் வந்துட்டு கம் ஆன் யூ கேன் டூ இட், இன்னும் 2 பண்ணுங்கன்னு சொல்லி they will push you towards excellence அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு உட்காராம ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன்ஸ்ல ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் காமிச்சிட்டே இருக்கணும். அண்ட் டெஃபினெட்லி ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஏதாவது சாப்பிடணும். என்னைக்குமே வெறும் வயிற்றுல ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரீ ஒர்க் அவுட்னா போட்டு அப்படியே
அப்படியே தும்முன்னு பண்ணிடக்கூடாது. ஒரு வாழைப்பழம், ஒரு 2 முட்டை, கொஞ்சம் நெய் குடிச்சிட்டு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு போகிறது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சஸ் போகும், கார்டியோ போகும், அதுக்கப்புறம் தான் இந்த தலைகீழ குதிக்கிறதுலாம் போகும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் கார்டியோ பண்ணும்போது நீங்கள் சாப்பிட்டது எல்லாமே வந்துட்டு கீழே இறங்கிடும். உங்களுக்கு இது எதுக்கழிச்சுலாம் வரவே வராது. ஸோ ஃபில் 1/4 ஆஃப் யோர் ஸ்டமக், அதாவது கால் வயிறு வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா அந்த ஃபில்லிங்கை வந்துட்டு ஒரு சூப்பர் ஃபுட்டில் கொடுத்தீங்க. சூப்பர் ஃபுட்னா ஒரு முருங்கீரை பொடி, நம்ம 5K ஹேர் கேர், 15 பாதாம், ஒரு பெரிய வாழைப்பழம், தேன் நெல்லிக்காய், இந்த மாதிரி சூப்பர் ஃபுட்ஸ், ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பொட்டேட்டோ, எக்ஸ், இதெல்லாம் வந்துட்டு சூப்பர் ஃபுட் கணக்கில் வருது. இதெல்லாம் ஃபுட்டு தான், ஆனால் கொஞ்சம் நல்ல ரொம்ப உடம்புக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுகள்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் சாப்பிட்டு போகும்போது அதோட நியூட்ரியன்ஸ் வந்துட்டு அப்படியே ஈஸியாக நம்மளோட பிளட்குள்ள அப்சார்ப் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட், அதாவது ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 2 ரொட்டீன் முடிஞ்சு. ஒன்று சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு சொல்லிட்டேன், 2வது எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன், 3வது இது வந்துட்டு ரொம்ப குட்டீஸ்க்கு தேவைப்படாது. ஒரு 18, 19 அந்த அடல்ட் ரேஞ்சுக்கு வரவங்களுக்கும், ஒரு 25, 30, 32 இருக்கிறவங்க வரைக்கும் இது வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் ஜேர்னலிங். யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றீங்க. அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நான் எப்படி கையாளுறேன், இது வந்துட்டு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம், இப்போதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதனால என்ன டாக்டரா ஆக போகுது, நீங்க என்ன தெரப்பி போக சொல்றீங்க, எல்லாம் ஓன் அழுக சொல்றீங்க அப்படின்னா, ஜேர்னலிங் ரியலி ஒர்க். நான் வந்துட்டு ஃபார் த பாஸ்ட் ஒரு 1 மந்த்தா பண்ணிட்டு இருக்கேன். ஓவர் திங்கிங்னா என்னன்னு எனக்கு இப்போ தெரியாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணா மட்டும் தான் தெரியும். மேம் நான் ஜேர்னல் பண்ணேன், ஆனா யாராவது எடுத்து படிச்சிருவாங்களோன்னு எனக்கு இன்னும் பயமா இருக்கு அப்படின்னா, நீங்க எழுதிட்டு ஜஸ்ட் கிழிச்சு நீங்க டஸ்ட்பின்ல போட்டுருங்க. எழுதுறோம்ல, அதுலயே உங்களுக்கு பயங்கரமான ஓவர் திங்கிங்லாம் கம்மியாகும். மெயினா இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, லவ் பிரேக்கப்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், நிறைய நமக்குன்னு இந்த ஏஜுக்குன்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏமாற்றம், பிட்ரேயல்ஸ் ஆகும், நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஜேர்னலிங். அந்த ஜேர்னல், அதாவது when you write no, you have to be very very naked in the sense ரொம்ப ஓப்பனா இருக்கணும். நம்மளை பத்தி எழுதுறோம், நம்மளோட மனசுல இருக்கிறதெல்லாம் எழுதும்போது இங்க போய் சொல்லக்கூடாது. இங்கேயும் நம்ம போய் சொல்லிட்டோம் அப்படின்னா திருப்பி ஓவர் திங்கிங் ஜாஸ்தியாகும். என்னென்னலாம் மனசுல இருக்கும், என்ன தோணுதோ, என்ன பேசணும், நம்ம வந்துட்டு யாருமே நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. this piece of paper is not going to judge you. இது வந்துட்டு ஒரு உயிர் இல்லாத ஒரு விஷயம். ஸோ என்ன தோணுனாலும் just write it down. எனக்கு இப்படி தோணுது, எனக்கு இப்படி வந்தேன், அப்படி பண்ண எல்லாத்தையும் எழுதிட்டு, if you think nobody will read it, you can just keep it in your home. இல்ல இது கண்டிப்பா ரீட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா, அந்த பேனிக் இருந்தது அப்படின்னா டக்குன்னு கிழிச்சிட்டு you can just put and move on. So journaling does wonders. So try பண்ணி பாருங்க. நீங்க வந்துட்டு எழுதும்போது ரொம்ப ஓப்பனா இருங்க. that is very very important. So 3 விஷயம் முடிஞ்சு. 4வது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட டெய்லி லைஃப்ல ஒரு ஃப்ரூட், ஒரு வெஜிடபிள், ஒரு பயிர் எப்படியாவது இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த பயிர்னாலே வந்துட்டு வாரத்துக்கு 3 நாள், நான்வெஜ்னா வாரத்துக்கு 1 நாள், பன்னீர்னா வாரத்துக்கு 2 நாள்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களுக்கு தயவு செஞ்சு டேட் வச்சுக்காதீங்க. ஸோ மேக் ஷோர் டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுக்கிறீங்க. அது வந்துட்டு பொமக்ரனட் மாதிரி இப்படி காஸ்ட்லியா இருக்கும் அவசியம்லாம் இல்லவே இல்லை. அது நார்மலா கொய்யாக்கா மாதிரி ஒரு நார்மல் ஃப்ரூட். கொய்யாக்கா நார்மல் ஃப்ரூட்டே இல்லை, அது ஒரு சூப்பர் ஃப்ரூட். நம்ம வந்துட்டு அஃபோர்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, காசு இல்லை, அது ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட், ஆப்பிள் தான் சாப்பிடணும் அப்படிலாம் சத்தியமா இல்லை. டெய்லி ஒரு வாழைப்பழம், அப்படி இல்லைன்னா ஒரு கொய்யாப்பழம், அப்படி இல்லைன்னா ஏதாவது பப்பாளி பழம் ஒன்று வாங்கிட்டு 4 நாளைக்கு சாப்பிடுங்க. ஏதாவது ஒரு ஃப்ரூட், அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்மளோட உடம்புக்குள்ள என்னைக்குமே இருக்கணும். மேக்ரோவும் இருக்கணும், ஆனால் மைக்ரோ இல்லாமல் போகக்கூடாது. மைக்ரோனா சின்ன சின்ன சத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரூட் வந்துட்டு ஏதாவது ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெஜிடபிள் ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கிறது. நான் இப்போதைக்கு பார்க்குற எல்லாருமே வந்துட்டு என்னன்னா, இப்போ ப்ரோட்டீன் இன்டேக்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்குறாங்க, குப்பூஸ் வாங்குறாங்க, மைனேஸ் வாங்குறாங்க, ஆனால் அது பக்கத்தில் வச்சிருக்கிற அந்த 2 வெள்ளரிக்காவையும் கேரட்டையும் கூட தொடறது இல்லை. ஸோ இந்த அளவுக்கு வெறுமனே ப்ரோட்டீன் இன்டேக் போச்சு அப்படின்னா என்ன ஆகுறது? கிட்னி. என்னைக்குமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம புரத சத்து சாப்பிடும்போது டபுள் மடங்கு காய்கறி இருக்கணும், அவ்வளவுதான். 1:2 ரேஷியோல ஒரு ரேஷியோ வந்துட்டு புரத சத்து அப்படின்னா அது அப்படியே டபுள் மடங்கு காய்கறிகள். ஸோ என்னைக்குமே காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிற மாதிரி பாருங்க. அந்த காய்கறியும் பச்சை கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கிற காய்கறிகள், சொரக்காய், கொத்தவரங்காய், பாவக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், இந்த மாதிரி பச்சை நிறத்தில் உள்ள அனைத்து காய்கறிகளும் உங்களோட லிவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குஷி ஆயிடுவாப்புல, ஓ சூப்பர், இவ பச்சை கலர்ல ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து லிவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ என்னைக்குமே உங்களோட உணவுல வந்துட்டு 3 வேளையில ஏதோ ஒன்று, ஒரு ஃப்ரூட், ஒரு வெஜிடபிள், ஒரு புரத சத்து. புரத சத்துனா நான்வெஜ், வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பச்சை பட்டாணி, மொச்சக்கொட்டை, காராமணி, கிட்னி பீன்ஸ், பட்டாணி, ஸ்வீட் பொட்டேட்டோ, கார்ன், பன்னீர், மஷ்ரூம்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் புரத வகைகள். இது எவ்வளோ இருக்கோ அதை விட டபுள் மடங்கு காய்கறி வச்சுக்கிற மாதிரி பாருங்க. இது எப்படியாவது உங்களோட ரொட்டீன்ல இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா நோய் இல்லாத லைஃபை விட ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் இல்லாத லைஃபுக்கு சீக்கிரமாவே நம்ம போயிடலாம். அப்படி வர்ற மாதிரி இருந்துச்சுனாலும், அதாவது எங்க ஃபேமிலியில வந்துட்டு கேன்சர் ஹிஸ்டரி இருக்கு, எங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு தைராய்டு ஹிஸ்டரி இருக்கு, எனக்கு வந்துருமோன்னு பயமா இருக்குன்னா இந்த ரொட்டீன்ல உங்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. நம்ம வந்துட்டு நம்மளால பார்த்துக்கிற ரொட்டீன் அர்த்தம். இப்போ 5வது ரொட்டீன், மேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ரொட்டீன் என்ன அப்படின்னா, நைட்டு தூங்க
போகும்போது குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு தான் தூங்கணும். புரியுதா? இது வந்துட்டு ஒரு பேசிக். எப்படி நம்ம காலையில எந்திரிக்கும் போது பல்ல விளக்கி குளிக்கிறோமோ அதே மாதிரி நீங்க எந்த ஊர்ல எங்க போனாலும் பல்ல விளக்கி குளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா மார்னிங் வந்துட்டு நம்ம டூத் பேஸ்ட் போடுவோம், இல்லைன்னா பவுடர் போடுவோம், இல்லைன்னா சோப் போட்டு குளிப்போம். நைட் அது தேவையில்லை நமக்கு. வெறும் பிரஷ் வச்சு நல்லா ரின்ஸ் பண்ணி நல்லா நீங்க வாஷ் பண்ணிட்டு கொப்பளிச்சு துப்பிக்கலாம். அண்ட் குளிக்கும் போது கூட சோப் போட்டு குளிக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த நாள் ஃபுல்லா அந்த ஸ்வெட்டை வந்துட்டு வெறும் தண்ணியில கூட நீங்க உங்க மேலுக்கு ஃபுல்லா அலசிட்டு போய் குளிக்கலாம். தூக்க மாத்திரையே இல்லாம தூங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்சதுன்னா, அதாவது ஒன்லி ட்ரை, நான் நிறைய சொல்றேன்னு நினைக்காதீங்க, முடிஞ்சா நைட்டுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்து குளிச்சுட்டு தூங்குங்க. தட் வில் பி தி பெஸ்ட் திங். என்னோட எல்லா பேஷண்ட்ஸ் இதை பண்ணுவாங்க. அதனாலதான் எவ்வளோ பெரிய நோயா இருந்தாலும் ஒரே வருஷத்துல ரெடி ஆயிட்டு அவங்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த குட்டி குட்டி ரொட்டீன்லாம் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் 60 வயசு வரைக்குமே நீங்க எல்லாம் பண்ணலாம். ஸோ இது யாருக்கு மெயினா நான் பண்ணணும்னா, எனக்கு ஒரு ரொட்டீனே இல்லாம இருக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க எதெல்லாம் இனி கன்சிஸ்டன்டா பண்ண போறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Until then, it's bye from Sharmika.